தமிழ்நாட்டிலே பெரும்பாலான கூத்து கலைஞர்கள் வாழ்கிற மாவட்டமாக தருமபுரி மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டத்திலே எத்தகைய ஒரு சூழலிலும் தங்களினுடைய கலையை உயிராய் நினைத்து, ஏனென்று சொன்னால் இந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களை தாண்டி வேறு எந்த மாதங்களிலும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த கலையை காக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இவர்கள் செய்து வருகிற சேவை என்பது உள்ளத்தின் உள்ளபடியே போற்றுதற்குரியது. அந்த வகையிலே இந்த மண்ணில் நடைபெற்ற 18 நாள் மகாபாரத கூத்திலே இறுதி நாளான இன்று குருஷேத்திர போர், துரியோதனன் படுகளம் என்ற ஒரு கூத்து நடைபெற்றது. இந்த கூத்தினுடைய கதைக்களமாக துரியோதனன் மாண்ட ஒரு செய்தியை போலச் செய்தல் என்கிற முறையிலே இவர்கள் நடிப்பது மட்டுமல்லாமல் சடங்கு மூலமாகவும் இங்கு செய்து காட்டக்கூடியது பிரசித்தி பெற்றது என்று சொல்லலாம். அந்த வகையிலே துரியோதனன் மாண்டு கிடக்கிற பொழுது அவர் மக்களும் சேர்ந்து தங்களை இணைத்துக் கொள்கிற விதத்தை நம்மால் இங்கு பார்க்க முடியும். ஏனென்றால் இறந்த துரியோதனன் கடவுளாக மாற்றப்படுகிறார். அவரினுடைய இறப்பிற்கு வந்து செல்கிற மக்கள் அனைவரும் அழுது புலம்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எத்தகைய சூழலிலும் இது போன்ற பாத்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற எல்லா விதங்களும் சாட்சி. இது போன்ற பண்பாடு இந்த தமிழ் சமூகத்தில் காக்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. இது போன்ற பண்பாட்டை காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும்.